காலை வணக்கம். இந்த கால வேளையில உங்களை எல்லாரையும் சந்திப்பதற்கு எனக்கு சந்தோஷமா இருக்குது. நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே சிவனை தான் கூப்பிடணும். நம்ம சிவனால வந்ததுதான் இந்த யோகா கலை. இந்த கலையை நம்ம காலையில எழுந்திரிச்சதும் நம்ம சிவனை தான் கூப்பிடணும். ஓம் சொல்லணும். ஓம் சொல்லி இந்த உச்சரிப்பு வார்த்தை, அந்த உச்சரிப்பு வார்த்தையை சொல்லிட்டு அப்புறமா தான் மாதா பிதா குரு தெய்வம் அவங்களை கும்பிடணும். அதுக்கு அடுத்தது நம்ம உடம்பு லூஸ் பண்ணணும். தளரும் பயிற்சி அதை பண்ணணும். பண்ணிட்டு அப்புறமா தான் யோகாவை ஆரம்பிக்கணும். ஓ அந்த ஓம் காலையில எடுத்தோம் ஓம்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி ஏற்படும். மூளைக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அடுத்தது அம்மா அப்பாவை தான் ஃபர்ஸ்ட் கும்பிடணும். மாதாவையும் பிதாவையும், முன்னறியும் தெய்வம் அவங்களை கும்பிட்டு தான் அப்புறமா நம்ம யோகா கலையை ஆரம்பிக்கணும். மாதா பிதா குரு தெய்வம், நம்ம நாட்டில் நடக்கும் நன்மைக்கு நமஸ்காரம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குருவே துணை. இப்ப தளரும் பயிற்சி. நம்ம இந்த தளரும் பயிற்சி செய்தோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். நம்மளுக்கு டைட்டா இருக்கும். நாடி நரம்புகள்லாம், இந்த தோள்பட்டையெல்லாம் டைட்டா இருக்கும். இடுப்பெல்லாம் இந்த தளரும் பயிற்சியை நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு உடம்பு லூஸ் கொடுக்கும். வலி இருக்காது உங்களுக்கு. எல்லாத்துக்கும் பிரீத்திங் சொல்லிக்கிட்டே தான் நீங்க இதை செய்யணும். பிரீத்திங் பண்ணணும். நல்லா பிரீத் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம ஸ்லோவா செய்யணும். 1 2 3 4 5. இப்ப ரிவர்ஸ்ல 5 4 3 1. இப்ப நல்ல மூச்சை இழுத்து உடம்ப நல்ல இடுப்பை முறுக்கி டர்ன் பண்ணணும். 1 2 3 4. Next 1 2 3 4 5. Next 1 2 3 4 5. நெக்ஸ்ட் இப்ப உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குது. நெக்ஸ்ட் இது கழுத்து வலி வராது. கழுத்து வலி வராது, ஸ்பைனல் கார்டு வலி வராது. உங்களுக்கு நல்ல மூச்சை இழுத்து அப்படியே ப்ரெஷர் கொடுத்து அப்படியே தம் கட்டி ப்ரெஷர் கொடுக்கணும்.
நல்லா அழுத்துங்க தலைய. இது கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எதுவுமே வராது. அடுத்தது ஞாபக சக்தி அதிகரிக்கிறது, தலைவலி வராது. உங்களுக்கு தலைவலி வராது இருக்கிறதுக்கு தான் இந்த ஆசனம். இந்த ஒரு கட்ட தலைவலி எல்லாம் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 2 3 4 5. 5 4 3 2 1. இப்ப இந்த தோள்பட்ட வலி எல்லாம் வராது இருக்கிறதுக்கு நல்லா அப்படி இழுக்கணும். சூட்சுமன் பயிற்சி. 2 3 4 5. இப்ப காலை கொஞ்சம் நல்லா அகலமாச்சு. இந்த இடுப்புல உள்ள இந்த ஃபேட் எல்லாம் குறைக்கிறது. இந்த வயிற்றுல உள்ள ஃபேட்டு, இடுப்புல இருக்கிற ஃபேட்டு, இங்க இருக்கிற ஃபேட் எல்லாம் குறைக்கிறது. 1 2 3 4 5. பட்டர்ஃப்ளை. இப்ப உட்காந்து பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது வந்து நின்றுகிட்டு பண்ணுவோம். வாக்கிங் ஜாக்கிங். இது ஒரு 12 ஆசனம். உடம்ப வந்து வார்ம் பண்றது. Next 1 2 3 4 5. 1 2 3 4 5. இது அனுமானாசனம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. Next 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. Next 1 2 1 2 1 1 2 1 2 2. 1 2 3 4 5.
1 2 3 4 5. அடுத்தது சூரிய நமஸ்காரம், அது ஒரு 12 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Second time. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதே மாதிரி மூணு தடவை செய்யணும் இந்த ஆசனம். இது செய்தால் உடம்பு ஃபுல்லாமே நல்லா ப்ளஸ் பட்டி ஆகும். இது 3 தடவை 12 மொத்தம் 36 ஆசனம். இந்த ஆசனம் நீங்க எங்கேயோ ஒரு இடம் அர்ஜென்டா போகணும் அப்படின்னா நீங்க யோகா ஃபுல்லா கூட செய்ய தேவையில்லை. இந்த 3 ஆசனத்தை மட்டும் செய்துட்டு நீங்க போயிட்டு வரலாம். உடம்பு நல்லா ப்ளஸ் பட்டி ஆகும், சுறுசுறுப்பா இருக்கும். சூரிய நமஸ்காரம் 3 தடவை செய்யணும். 36 ஆசனம். ஒரு ஆசனம் ஒரு தடைக்கு ஒரு தடவை 12 ஆசனம். அப்ப 3 தடவை செய்தீங்கன்னா 36. அது செய்யலாம். செய்துட்டு நீங்க போகலாம். ஒரு டூட்டிக்கு போகணும், மணி ஆயிடுச்சு, தூங்கிட்டோம், வேலை இருந்து போச்சுன்னா இந்த சூரிய நமஸ்காரம் மட்டும் செய்துட்டு நீங்க போகலாம், கிளம்பலாம் வெளியில. இந்த ஆசனத்தை நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா ப்ளஸ் பட்டி ஆயிடும். உங்களுக்கு வலி இருக்காது. இதை பண்ணிட்டு அப்புறமா தான் நீங்க ஆசனம் போகணும். அப்புறம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த வலியும் இருக்காது. ஆசனம்லாம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நாடி நரம்பு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஓட்டங்கள் அதிகரிக்கும். வலி இருக்காது, உடம்பு வலி கொடுக்காது. அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.